இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். நம்ம ஃப்ரூட் ஆஃப் தி ஸ்பிரிட் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, ஆவின் கனி பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இது வரைக்கும் நம்ம எது வரைக்கும் பார்த்துருந்தோம்னா தயவு வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஆவின் கனிகள் என்னவா இருக்குது? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22லேருந்து 23 வரைக்கும். ஓகே, ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சை அடக்கம், அதுக்கப்புறம் சாந்தம். இதெல்லாம் ஆவின் கனியாக இருக்குது. ஸோ இன்றைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நற்குணத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நற்குணம், இந்த குட்னஸ்ன்றது என்னென்னா தேவனோட அது ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்குது. நம்மளுக்கு தெரியும் இயேசுவுக்கு நற்குணம் இருந்ததுன்னு. அந்த நற்குணம் எப்படிப்பட்டதாக இருந்தது? முழுமையாக இருந்தது. ஓகே, அந்த குணத்தில் ஒரு பிசுறு அளவு கூட எந்த ஒரு தவறான கெட்ட காரியங்களும் இல்லைல்ல. ஸோ அப்படிப்பட்ட நற்குணம் தான் நமக்குள்ளே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏசப்பா தீங்கை வெறுத்தார்ல, கெட்ட காரியங்களை வெறுத்தார். ஈ ஹேட்டட் இட். ஓகே, அவருக்கு இந்த நீதியின் மேலே இருந்த பற்று தான் நம்ம மேலே இருக்கணும். நீதி, த ஜீல் ஃபார் ரைச்சியஸ்னஸ் தான் நமக்குள்ளே இருக்கணும். அதாவது கெட்ட காரியங்கள், தீங்கான காரியங்களை பார்த்து அவர் வெறுத்ததை போல நம்மளும் பாவத்தை கண்டு தவறான காரியங்களை பார்த்து நமக்குள்ள ஒரு வெறுப்பு வரணும். அதை நம்மளால பாவத்தை நம்ம சகித்து கொள்ளவே கூடாது. நேற்றுலாம் நம்ம இந்த சகிப்புத்தன்மையை பற்றிலாம் பார்த்தோம். ஆனால் அது எதற்கு? பிறரோட பாவங்களை மன்னிக்கிறதுக்கு சகிப்புத்தன்மை தேவையே தவிர நம்ம அந்த பாவத்தை நம்ம சகிச்சுக்க தேவையில்ல. ஓகேவா? ஸோ இன்றைக்கு கூட நமக்குள்ள இந்த ஒரு நற்குணம் வரணுங்க. we need it. we should not let the anger, okay, transfer. ஓகே, ஒருவேளை கோபம் நமக்குள்ள வருது, கசப்பு வருது, இல்லை ஏதாவது கெட்ட சுபாவங்கள் நமக்குள்ள வருதுன்னா இந்த நற்குணம் கொஞ்சமாக நம்மளை விட்டு நீங்கிடும். பட் இன்றைக்கு நம்ம ஏசப்பா கிட்ட ஜெபிப்போம். அதாவது தீமையை அகற்ற நற்குணம் வேண்டும் அப்படின்றது தேவன்கிட்ட தான் நம்ம ஜெபிப்போம். ஏசப்பா, எனக்கு தீங்கான காரியங்களை என்னை விட்டு விலக்கி நான் நற்குணத்தோடு நிறைந்து நீதிமான வாழ எனக்கு கிருபை தாங்கன்றதை நம்ம கேட்போவாங்க. ஏசப்பா, இப்பொழுது கூட அப்பா உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா, நீர் இந்த பூமியில் வாழ்ந்தது போல நற்குணத்தோடு வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன். God bless you. Have a